விழுப்புரத்தில் 3 மாணவிகள் உயிரிழந்த SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு அனுமதி அளித்தது முந்தைய திமுக அரசுதான் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இக்கல்லூரியில் பயின்று வரும் மாணாக்கர்களின் கல்வி எவ்விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கில் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்யவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம் பங்காரம் கிராமத்தில் இயங்கி வரும் SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த 3 மாணவிகள் பிரியங்கா, சரண்யா மற்றும் மோனிஷா ஆகியோரது இறப்பை தொடர்ந்து காவல்துறை வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். இறந்த மாணவிகளின் குடும்பங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க ஏற்கனவே தாம் உத்தரவிட்டிருப்பதாகவும், தற்போது உள்ளூர் காவல்துறையினரால் புலன் விசாரணை செய்யப்பட்டு வரும் இந்த வழக்கை தமது உத்தரவின் பேரில் காவல்துறை இயக்குநர் CBCID விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். SVS கல்வி மற்றும் சமுதாய சேவை அறக்கட்டளை யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் கல்லூரி ஒன்றை துவங்கவும் ஆண்டுதோறும் 50 மாணவர்களை சேர்க்கவும் கடந்த 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதியன்று திமுக அரசால் அனுமதி வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் கடந்த 2009ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதியன்று இக்கல்லூரிக்கு 2008-2009க்கான தற்காலிக இணைப்பு, அதாவது புரோவிஷனல் அஃபிலியேஷன் வழங்கியது. இதனைத் தொடர்ந்து யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிக்கு 2009-2010 ஆண்டுதோறும் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் தொடர் தற்காலிக இணைப்பு, அதாவது கண்டினியூயஸ் புரோவிஷனல் அஃபிலியேஷன் 2014-2015ஆம் ஆண்டு வரை வழங்கியுள்ளது. 2015-2016ஆம் ஆண்டிற்கு இக்கல்லூரி இணைப்புக்கான அனுமதி கோரியுள்ள விண்ணப்பம் தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பரிசீலனையில் உள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இதே அறக்கட்டளைக்கு 50 மாணாக்கர்களுடன் ஒரு ஹோமியோபதி மருத்துவ பட்டப்படிப்பு கல்லூரி தொடங்குவதற்கும் முதற்கட்டமாக கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதியன்று தடையில்லா சான்று திமுக அரசால் வழங்கப்பட்டது. ஆனால் இந்த கல்லூரியின் விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரித்தது. உயர்நீதிமன்றத்தில் SVS கல்வி மற்றும் சமுதாய சேவை அறக்கட்டளை தொடர்ந்த வழக்குகளின் அடிப்படையில் இந்த அறக்கட்டளைக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதியன்று மத்திய அரசு புதிய ஹோமியோபதி பட்டப்படிப்பு கல்லூரி தொடங்குவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் உயர்நீதிமன்றத்தின் ஆணைகளின்படி இந்த ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் 2014, 2015 மற்றும் 2015-2016 ஆண்டுகளுக்கு மாணாக்கர்கள் சேர்க்கைக்கு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அனுமதி வழங்கப்பட்டது என தெரிவித்துள்ளார். SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் பயின்று வரும் மாணாக்கர்களின் நலன் கருதியும் அவர்களின் கல்வி எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது என்ற நோக்கிலும் இக்கல்லூரியில் பயின்று வரும் இயற்கை மருத்துவம் மற்றும் யோகா மாணாக்கர்களை அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றம் செய்திட தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். ஹோமியோபதி கல்லூரி மாணாக்கர்களை பொறுத்தவரையில் அவர்களை இதர ஹோமியோபதி கல்லூரியில் ஒதுக்கீடு செய்வதற்கு மத்திய ஹோமியோபதி குழுமம் மற்றும் மத்திய அரசின் ஒப்புதல் தேவைப்படுவதால் அதனை உடனடியாக பெற்று அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரிக்கு இம்மாணாக்கர்களை மாற்றிட நடவடிக்கை எடுக்கவும் தாம் ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.